So hey guys, hope you all doing good. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோல மீட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னா Group 2 preliminary இன்னும் 65 days இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் டேஸை நீங்கள் எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ எனக்கு உங்களுக்கு Group 2 preliminary ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக டவுட்ஸ் வரக்கூடிய ஒரு 3 ஏரியாவை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜில் இருக்கும் அண்ட் செகண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நிறைய பேருக்கு இருக்க டவுட் இதுதான். ஸோ கட் ஆஃப் ரிலேட்டடாக அண்ட் ஆல்சோ அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போடும்போது மார்க்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸோ அதெல்லாம் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் Group 2 ப்ரிலிமினரிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் போயிட்டுருக்கும். எல்லோரும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அப்படி படிக்க முடியாது. எல்லாம் நல்லா படிக்கிறவங்களும் ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நாள் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. பட் இன்னும் உங்களுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை ஒரு குயிக் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததில் 2-3 சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்கிறேன். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நான் இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன். என்னால் வந்து தமிழ் எடுத்துகிட்டு இதில் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு 100 ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ஃபுல்லாக தமிழில் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். தென் 101 to 200 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஸோ இப்போ 101 போட்டு இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு கீழே தமிழில் இருக்கும். ஸோ ஏபிசிடி இருக்கும். நீங்கள் வந்து ஏபிசிடிஇ இருக்கும். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து ஷேட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு லாங்குவேஜ் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் இங்கிலீஷையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் ரீட் பண்ணி புரியலைன்னா தமிழில் பார்த்துக்கலாம், தமிழில் ரீட் பண்ணி புரியலைன்னா இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். அண்ட் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் தமிழில் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டின் வந்து என்னோட ஒரு மாதிரி தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா எதுக்கும் இங்கிலீஷ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் வேர்ஷன் தான் ஃபைனல், அப்படின்னு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கிலீஷையும் ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ புரிஞ்சுட்டா. ஸோ நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்சோ மெயின்ஸுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்துகிட்டு மெயின்ஸ் இங்கிலீஷ் எழுதுனா எழுதிக்கலாம், அண்ட் இப்போ இங்கிலீஷ் எழுதிட்டு மெயின்ஸ் தமிழ் எழுதுனா எழுதிக்கலாம். ஸோ லாங்குவேஜுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து இப்போ ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஓகே, இது உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப எல்லாரும் கேட்குறது வந்து கட் ஆஃப். அக்கா கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் கட் ஆஃப் பற்றி வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து கட் ஆஃப்னா என்னன்னே தெரியறதில்ல. அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கட் ஆஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? கட் ஆஃப்ங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி டிட்டர்மைன் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தப்பறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம்ல. இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம் வைங்களா, ஒரு கேங்கில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னு கேட்பேன், நீ எவ்வளோ போட்டிருக்க மேக்ஸில்? நான் வந்து எல்லா கொஸ்டினும் போட்டிருக்கேன், எனக்கு 100 கிடைக்கும். அப்போ இன்னொரு பொண்ணு சொல்வேன் எனக்கு வந்து 98 கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு சொல்லுது எனக்கு ஒரு 95 கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ எல்லாருமே 95, 98, 100 சொல்கிறாங்கன்னா மீனிங் என்னென்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் வந்து 95 to 100 அப்படின்னு. அதே டெஸ்ட் வந்து எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்து எனக்கு ஒரு 75 தான் கிடைக்கும், இல்லை எனக்கு 60 தான் கிடைக்கும், இல்லை எனக்கு 80 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? யாராலையும் 100 கிட்ட நெருங்க முடியல. அப்போ கொஸ்டின் பேப்பர் டஃப். அப்போ அதோட கட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜாக 75 இருக்கும். ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் வந்து தீர்மானிக்கிறது வந்து கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 2017 வந்து ஒரு Group 2 ஏக்கு இல்லை Group 4க்கு வந்து கட் ஆஃப் வந்து 180+ வந்துச்சு 2018. ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ ஈஸி. ஃபுல் 180 எல்லாம் எடுத்தால் தான் வேலையே கிடைக்குங்கிற அளவுக்கு இருந்து 200க்கு 180 கொஸ்டின்ஸ். அதே Group 4க்கு வந்து 2019 20 வந்தப்போ 19 நடந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சிட்டு, லைக் ரொம்ப குறையில, ஒரு 170 குறைஞ்சு. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி? அப்போ எல்லா வருஷமும் ஒரே மாதிரி கட் ஆஃப் இருக்காது. கொஸ்டின் பேப்பர் தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணும். ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு வந்தீங்க, கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா 180+ வரும், இல்லை 190 கூட வரும். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 140 எடுத்தவங்க கூட வரலாம். ஸோ கட் ஆஃப்ங்கிறது கொஸ்டின் பேப்பர் தான் டிட்டர்மைன் பண்ணணும். நம்ம இப்போ அதை வச்சு படிக்கவே முடியாது. இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நான் 150 எடுத்து எய்ம் பண்ணால் கிடச்சிருமா அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக 180 எடுத்துருவீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அதை யோசிக்கவே முடியாது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் 120 எடுத்தவங்க கூட வந்துடலாம். ஸோ கட் ஆஃப்ங்கிறது வந்து கொஸ்டின் பேப்பரை டிட்டர்மைன் பண்ணுறது தான். ஸோ ஓவராலாக எப்போவும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு 160 எடுத்தால் சேஃப் போயிடலாம் அப்படின்னு. ஒரு 160ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 160
60 மேலேங்கிறது. பட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு மேலேயும் போகலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அது எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பட் இருந்தாலும் ஒரு மார்க் என்ன ஏதாவது ஒன்று டிட்டர்மைன் பண்ணாமல் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு என்னோட டிப் வந்து என்னென்னா, நமக்கு வந்து 100 மார்க்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருக்குது, 25 மார்க்ஸ் மேக்ஸ் இருக்குது, டோட்டலாக 125, 75 மார்க்ஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த 125 மார்க்குக்கு 120 எய்ம் பண்ணுங்கள், 120 ப்ளஸ் எய்ம் பண்ணுங்கள். மற்றது விடுங்க, ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படினாலும் நம்மளை குழப்பி எப்படியோ வரும், எங்களுக்கு அப்படி இப்படி எங்கேயோ படித்தது எடுத்து போட்டு மீதி வந்துடும். இதுக்கு மட்டும் ஒரு 120 ப்ளஸ் எய்ம் பண்ணி இப்போவே படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து அடித்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு இப்போவே 120 ப்ளஸ் எய்ம் பண்ணுங்கள். 125க்கு 120 ப்ளஸ் எய்ம் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஈஸியாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது என்னோட ஒரு குட்டி டிப். மற்றபடி ஓவராலாக எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படி இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணதை விட்டுட்டு இந்த 125க்கு ஃபுல் மார்க் அடிக்கிறதுக்கு நல்ல இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் அதான் சொல்ல வரேன், இந்த 60 டேஸ் என்ன எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, அது நல்லா போங்க. பட் மைண்டில் இதை வச்சுக்கோங்க, 125க்கு 120 ப்ளஸ் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ் ஆர் தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டல் வந்து தானாக எகிரிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் எல்லாம் ஓரளவு ஈஸியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் போட்டு படிக்காதது போட்டு இருந்து இது பண்ணுவாங்க. நமக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும், பட் அதையும் ஃபோக்கஸ் பண்ணும். பட் 75% வந்து இதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்கள். மேக்ஸ் செஞ்சு பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து 125க்கு 120 ப்ளஸ் எய்ம் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட ஒரு குட்டி டிப். அண்ட் திருப்பி வந்து கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா, எனக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக வருதுக்கா, எனக்கு ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் வரும். இப்போ நீங்கள் ஒரு 120, 110 வருதுன்னா அங்கே வந்து இதை விட ஒரு 40 மார்க் உங்களுக்கு கூட வரும். அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டஃப்பாக பார்த்து தான் பழகணும். நீங்கள் ஈஸியாக பார்த்து பழகிட்டிங்கன்னா, படித்ததை போட்டு ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நாங்கள் பார்க்கும்போது உண்மை நீங்கள் எல்லாம் படித்தது இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்களே எழுதி முடிச்சுட்டு வந்து சொல்லுவீங்க. பட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின் வரை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஒரு என்னன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்து எவ்வளோ, அதுதான் இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா டஃப்பாக செட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கிறது நல்லது. அண்ட் இந்த மார்க்கு கன்சிடரே பண்ணாதீங்க. இந்த மார்க்கை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ வந்து 200க்கு 120 எடுத்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 130 எடுத்திருப்பாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த 10 மார்க் குறையுது அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் 120 எடுத்திருக்கீங்க, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு 121 எடுத்திங்கன்னா அது உங்களுக்கான ஒரு வெற்றி. உங்களுக்கு காம்படிஷன் வந்து நீங்கள் நாங்கள் 5000 வேகன்சி இருக்குது, உங்களை நீங்கள் வந்து போட்டி போட்டு முன்னாடி தள்ளி அந்த போஸ்ட்டை பிடிக்க போங்க. இப்போ மொத்தமே ஒரே ஒரு வேகன்சிக்காக போட்டி போட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்கள பார்த்து நீங்கள் வந்து பயப்படலாம். பட் இதில் வந்து அப்படி நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிஷன். இன்றைக்கி 120 எடுத்துருக்கீங்களா, நீங்கள் சரி ஏன் என்னால் முடியும், கூட ஒரு மார்க் எடுப்பேன், நாளைக்கு 121 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிஷனே தவிர சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. ஸோ இது வந்து மனித இயற்கை தான். ஈவன் நானுமே வந்து நம்ம நல்லா படிப்போம், கூட இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுக்கும்போது ஐயோ நம்ம நல்லா படிக்கிறோம், எங்கேயும் நம்ம படிக்காமல் இருக்கிறோமோன்னு தோணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். பட் அது வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இனி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இனி நம்ம வந்து சரி நான் இன்றைக்கி இவ்வளோ எடுத்திருக்கேன், நாளைக்கு நான் இதை விட நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் உங்களையே வந்து காம்படிட்டராக நினச்சி படிங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி 8 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து கூட ஒரு ½ அன் ஹவராவது படிப்பீங்க. அப்படியே நீங்கள் உங்களையே புஷ் பண்ணி முன்னாடி போயிருவீங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் மார்க்கை பற்றி கவலைப்படவே செய்யாதீங்க. அதில் கம்மியாக வருதுன்னு டிமோட்டிவேட் ஆகிலாம் படிக்காமல் இருக்காங்க, அப்படி இருக்கவே செய்யுங்க. இதில் வந்து அப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து இதை விட டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட ஜாஸ்தியாக தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்த மேக்ஸிமம் கேட்டது ஓரளவு க்யூரேட் பண்ணிட்டேன். அண்ட் இனி ஃபர்தராக வரதையும் நான் வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் இன்னும் 60-65 டேஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் இதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ளீஸ். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் உங்கள் ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு உண்மை ரெண்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் டெஸ்ட் பேட்ச் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் உங்கள் ஓன் காம்படிஷன். ஸோ நல்லா படிங்க. அண்ட் ஒவ்வொரு டேஸ்மே கவுண்டபிள் தான்.
ஒரு சில தேவையில்லாத ரீசன்ஸ்க்காக டிஸப்பாயின்மெண்ட் ஆகி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தூரம் வந்தவங்க இனி நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. இனி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் உங்களையே நீங்கள் புஷ் பண்ணியிருக்க. 60 டேஸுங்கிறது ஒரு 10 வீக்ஸ் கூட இல்லை, டக்குன்னு போயிடும். 10 வீக்ஸ் 10 வாரம் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடும். அண்ட் நீங்கள் ப்ரிலிமினரி நல்லா முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு உங்களை வந்து இந்த இதில் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக டாப்பர் ஸ்டாக்குன்னு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அண்ட் அதை வந்து லிங்க் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்ச டாப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு 1 hour மோட்டிவேஷன் செஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 1 hour உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு பூஸ்டப்பாக படிக்கிறதுக்கு இன்னும் உங்களை வந்து ஃபியூவல் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செஷன் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு 1 hour உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் அது இனி கம்மிங் வீக்லேருந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எபிசோடாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடில் வந்து யாரை கூப்பிடலாம் எல்லாம் கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது Zoom மீட்டிங்கில் தான் நடத்துவேன். அண்ட் அதோட லிங்க்குமே வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எஃபோர்ட் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் நீங்கள் இதை கிளியர் பண்ணி அந்த போஸ்ட்டில் போய் உட்காரணும். அண்ட் அந்த உட்காந்துட்டு என்னோட ஏதாவது ஒரு சின்ன வீடியோ அண்ட் ஏதாவது ஒரு சின்ன இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குதுன்னா பண்ணதுனால உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடச்சுன்னா, அதாவது நீங்கள் உங்களோட எஃபோர்ட் பட் அதில் ஒரு 1% என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறது. கண்டிப்பாக வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போடுற அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுற எதுவுமே வேஸ்ட். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ மனசில் வச்சுக்கோங்க. அது என்றைக்குமே வேஸ்ட் ஆகும். உங்கள் உழைப்பு வந்து வீணாகவே செய்யாது. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தோணும் எனக்கு கிடைக்காது, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தோணும். பட் உண்மையாகவே நீங்கள் வந்து உங்களையும் மீறி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்கன்னா ட்ரஸ்ட் மீ கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ப்ரிலிமினரி முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்ச அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆமாக்கா நீங்கள் சொன்ன உண்மை தானே. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதோட எஃபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ கீப் ஸ்டடிங். அண்ட் இன்னொரு சீரீஸ் ஆர் இன்னொரு வீடியோ ஆர் எதுலையாவது சீக்கிரம் மீட் பண்ணலாம். டாட்டா பை.